2023 ரிலீஸ் ஆன த டீச்சர்ஸ் லான்ச் அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஆஸ்கர் அவார்ட் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபாரின் ஃபிலிமில் வந்து நாமினேட் ஆகிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா கேட்டக் அப்படின்றவர் தான். இந்த படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஸ்கூலில். அந்த டீச்சரோட பர்ஸில் வந்து காசை வந்து எடுக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த கிளாஸ் பசங்களில் இருக்கிற அந்த லீடர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து கேட்குறாங்க. அவங்க வந்து அலின்னு ஒரு நேம் வந்து சொல்கிறாங்க. அந்த அலின்ற நேம் வந்து ஒரு டர்க்கிஷ் பீப்புள், அதாவது அந்த பையன் வந்து வெளியிலேருந்து வந்து இங்கே வந்து படிக்கிறான். அதனால் அவனை வந்து எல்லோரும் குற்றச்சாட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி அவனோட வேலட்லேயும் வந்து காசு இருக்குது. உடனே பேரண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னா, நான் தான் வந்து என் பையனுக்கு வந்து காசு கொடுத்தேன் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதுக்கு அந்த டீச்சர் கரலான்ற வந்து சமாதானம் ஆயிடுறாங்க. சரி, இந்த பையன் எடுக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த டீச்சருக்கு வந்து அதை உறுத்திட்டே இருக்குது, பேச்சு கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க லேப்டாப்பில் இருக்க அந்த ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிவிட்டு அவங்களோட வேலட்டை வந்து அதுக்கு தெரிகிற மாதிரி வந்து வச்சிடறாங்க. அதே மாதிரி ஒரு நபர் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அந்த நபர் எடுத்துகிட்டு போனால் அந்த ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஷர்ட் கலரு, அதை வச்சு அந்த ஸ்டாஃப் ரூமில் இருக்க ஒரு பர்சன் தான் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது. அவங்கள வந்து குற்றம் சாட்டி வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த ஸ்டாஃப் ரூமில் குற்றம் சாட்டி வெளியே அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. அந்த லேடியோட பையன் வந்து இந்த டீச்சரோட கிளாஸில் வந்து படிக்கிற பையன். அவனுக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிடுது, என்னோட அம்மா வந்து 3Dன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் இந்த டீச்சருக்கும் வந்து ஒரு முதல்ல வந்து ஆரம்பமாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸ் கலரை மட்டும் வச்சு அந்த டீச்சர் வந்து குற்றம் சாட்டி வந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸு கலர் அதே டைமில் நிறைய பேர் வந்து போட்டு வந்திருப்பாங்க அப்படின்ற அந்த எண்ணம் அந்த டீச்சருக்கு இல்லாமல் வந்து போய்டும். அந்த டைமில் இவங்க தான் கன்ஃபார்ம் அப்படின்னு அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த லேடி என்ன சொல்லுவாங்க, நான் எடுக்கவே கிடையாது அப்படின்றத அவங்கள வந்து சொல்லுவாங்க. இந்த குற்ற உணர்வு இந்த டீச்சருக்கு வந்து ஃபோட்டோவாக வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இந்த சின்ன பையனுக்கு வந்து என்னோட அம்மா வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க, என்னோட அம்மா 3D கிடையாது அப்படின்றது அவனுக்கும் அந்த எண்ணம் வந்து த்ரோட்டாக வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது இந்த படத்தோட ஒரு நாட்டாக வந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த த்ரில்லிங் இந்த எலமெண்ட் வந்து பயங்கரமாக வந்து இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு இவ்வளோ த்ரில்லிங்காக கொடுக்க முடியுமா? எந்த ஒரு கொலையும் நடக்கல, எந்த ஒரு அடித்தடியும் வந்து நடக்கவே இல்லை. ஒரு சிம்பிள் விஷயத்தை ஒரு குற்ற உணர்வை வச்சு மட்டும் இந்த படத்தை வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. பார்க்கும்போது அந்த த்ரில்லிங் வந்து நம்ம த்ரூ அவுட்டாக வந்து ட்ராவல் ஆகிற மாதிரியே இருக்குது. கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான படம் பிடிக்கும், அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற படங்கள் உங்களுக்கு பிடிக்கும், ஒரு எமோஷனல் கனெக்டான மூவி பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த டீச்சர்ஸ் லான்ச்ன்ற படம் உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படமாக வந்திருக்கும்.